ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 8th ஸ்டாண்டர்டில் அயோத்திதாசரை பற்றின இம்பார்ட்டன்ட் அப்டேட் பார்க்கலாம். அயோத்திதாசர் வந்து 1845 May 20 சென்னையில் பிறந்திருப்பார். இயற்பெயர் பார்த்தோன்னா காத்தவராயர். இவர் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தனால பல இன்னர்களை வந்து சந்திச்சிருப்பார். சித்த மருத்துவம் படிச்சிருப்பார். அப்புறம் தன்னுடைய ஆசிரியர் மீது கொண்ட அன்பின் காரணமாக அவர் வந்து அயோத்திதாசன் சொல்லிட்டு தன் பேரை மாற்றிப்பார். நீலகிரியில் வந்து தோடர் இன பெண்ணை வந்து திருமணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து பர்மாவில் இருந்திருப்பார். தென் வந்து பாலி, வடமொழி, ஆங்கிலம் மாதிரியான பல மொழிகளை வந்து தெரிஞ்சு வச்சுருப்பார். 1907 வந்து சென்னையில் ஒரு பைசா தமிழ்னு சொல்லிட்டு ஒரு நாளிதழை வந்து அது வார இதழை வந்து ஆரம்பிச்சிருப்பார். காலனா விலையில் புதந்தோறும் அந்த வார இதழ் வந்து ரிலீஸ் ஆகும். அதுக்கு அடுத்த வருஷமே வந்து சொல்லிட்டு தமிழ்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் மாற்றம் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து அவருடைய இதழ் வந்து சென்னை மட்டும் இல்லாமல் மைசூர், கோலார், ஹைதராபாத், ரங்கூன், மலேசியா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா போன்ற பல பகுதிகளுக்கும் தமிழர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் அது வந்து விரிவாக போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவர் பதிப்பித்த நூல்கள் பார்த்தோன்னா போகர் 700, அகத்தியர் 200, சிமிட்டு ரத்தின சுருக்கம், பாலவாகடம் அதெல்லாம் வந்து பதிப்பிச்சிருப்பார். தென் அவருடைய எழுதிய நூல்கள் பார்த்தோன்னா புத்தரது ஆதிவீதம், இந்திர தேச சரித்திரம், விவாக விளக்கம், புத்தர் சரித்திரப்பா இதெல்லாம் எழுதியிருப்பார். திருவள்ளுவர் ஔவையாருடைய படைப்புகளை வந்து பௌத்த கோட்பாடுகள் அடிப்படையில் வந்து விளக்கங்கள் எழுதியிருப்பார். தென் பெரியார் வந்து இவரை பற்றி சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, என்னோட பகுத்தறிவு பிரச்சாரத்துக்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடியாக திகழ்ந்தது வந்து பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்கவையர் அப்பாதுரைன்னு சொல்லிட்டு பெரியார் வந்து சொல்லியிருப்பார். அப்புறம் வந்து சென்னையில் தாம்பரத்தில் வந்து இவருடைய நினைவை போற்றும் வகையில் அயோத்திதாச பண்டித மருத்துவமனைன்னு சொல்லிட்டு ஒரு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. 1892 வந்து இவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களோட உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கோசரம் திராவிட மகாஜன சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருப்பார். அப்புறம் இவருடைய முக்கியமான கோட் பார்த்தோன்னா, விடுதலை என்பது வந்து வெறும் ஆட்சி மாற்றம் கிடையாது, அது வந்து மக்களோட வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கோசரம் அமையணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தென் வந்து சுயராஜ்யத்தின் நோக்கம் வந்து அதிகாரத்தை கைப்பற்றுவதாக மட்டும் இருக்கக்கூடாது, மக்களுடைய சமூக பொருளாதார வளர்ச்சி வந்து உள்ளடக்கியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். மக்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டானால் மட்டும்தான் நாடு முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். தேங்க்யூ.